This video is sponsored by SBO. SBO is digital marketing company. They provide online job for all. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக தமிழ்நாட்டின் பிரபலமான டீ கடை உளுந்த வடை செய்வது குறித்து எளிய மற்றும் தெளிவான படிப்படியான விளக்கத்தை இக்காணொலியில் காண்போம். உளுந்த வடை செய்வது எப்படி? செய்வதற்கு தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு 1 கப், சின்ன வெங்காயம் 8 முதல் 10, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கு ஏற்ப, எண்ணெய். செய்யும் முறை: உளுந்தை ஊற வைத்தல். உளுந்தம்பருப்பை நன்றாக கழுவி 1 முதல் 2 மணி நேரம் வரை ஊற வைக்கவும். பின்பு உளுந்தை அரைத்தல். உளுந்தை மிக்சியில் மிக குறைந்த தண்ணீர் கொண்டு அரைக்கவும். மாவு மென்மையாகவும் கொஞ்சம் புட்டு போல காற்றுடன் இருக்க வேண்டும். இது வடை மென்மையாக வருவதற்கு உதவும். கலவை சேர்த்தல். அரைத்த மாவில் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி மற்றும் உப்பை சேர்த்து நன்றாக கலக்கவும். மாவு மிக கெட்டியாக இருந்தால் 1 ஸ்பூன் தண்ணீர் மட்டும் சேர்க்கலாம். வடை அமைத்தல். கையை தண்ணீர் தடவி ஒரு சிறிய உருண்டையை எடுத்து வடை போல சற்று தட்டி நடுவில் ஒரு துளை செய்து அது எண்ணெயில் சமமாக வெந்திட உதவும். பொரித்தல். கடாயில் எண்ணெயை சூடாக்கி நடுத்தர சூட்டில் வடை ஒன்றின் பின் ஒன்றாக விடவும். ஒரு பக்கமும் பொன்னிறமாக கிறிஸ்பியாக வரும் வரை பொரிக்கவும். அதிக சூடு வடை வெளியே மட்டும் பழுப்பாகிவிடும். அதனால் மிதமான சூடு முக்கியம். வெளியில் கிறிஸ்பி, உள்ளே சாஃப்ட். இப்படிப்பட்ட அசல் உளுந்த வடை தயார். சாம்பார் அல்லது தேங்காய் சட்னியுடன் சூடாக பரிமாறுங்கள். இந்த உளுந்த வடையை இனிப்பு உளுந்த வடையாகவும் செய்யலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு 1 கப், சர்க்கரை, ஏலக்காய் தூள், எள், உப்பு. செய்யும் முறை: உளுந்த ஊற வைத்து உளுந்தம்பருப்பு 2 மணி முதல் 3 மணி வரை தண்ணீரில் ஊற வைக்கவும். பின்பு அரைத்த உளுந்தம்பருப்பை கலவையை தயாரித்தல். அரைத்த மிக்சி மாவில் சிறிய அளவு உப்பு மற்றும் எள் சேர்த்து நன்றாக கலக்கவும். இனிப்பு வடைக்கு வெங்காயம் அல்லது மிளகு சேர்க்கக்கூடாது. சர்க்கரை பாகு செய்து ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை மற்றும் தண்ணீரை சேர்த்து சூடாக்கி வைக்கவும். கையில் ஒட்டும் அளவு மிதமான பாகு வந்ததும் அடுப்பை அணைத்து பின்னர் ஏலக்காய் தூள் சேர்க்கவும். வடைகள் வடிவமைத்தல். கையை தண்ணீர் தடவி ஒரு சிறிய உருண்டை எடுத்து வடை போல மாற்றி அது எண்ணெயில் சமமாக வெந்திட உதவும். பொரித்தல். கடாயில் எண்ணெய் சூடாகினவுடன் நடுத்தர சூட்டில் கிறிஸ்பியாக பொரிக்கவும். பின்பு அந்த பாகில் ஊற வைக்கவும். பின்பு 2 முதல் 3 நிமிடம் ஊற விடுங்கள். ஊறவிட்டால் இனிப்பு உளுந்த வடை தயார்.